ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா படிச்சுட்ருக்கீங்க தானே? அப்படின்னு கேட்கணுன்னு தான் தோணுது. ஆனால் கேட்க முடியலையே. ஏன்னா நியூஸ் சிலபஸை பார்த்துட்டு எல்லோரும் ஷாக்கிங்கில் இருப்பீங்க. நிறைய பேர் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கும் ஒரு நாளாக ஃபுல்லாகவே என்னடா மொத்தமாக நம்ம ஹோப்பே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப மைண்டை அப்செட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம போட்ட எஃபெக்ட்டு எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டு. கொலாப்ஸ் ஆயின மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காக நின்றுச்சு. என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நாளாக நம்ம தமிழ் 100 மார்க்ஸ்க்கு அப்படின்னு எப்படியெல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணணும் தமிழை அப்படின்னு நம்ம போட்டிருந்த எஃபெக்டெல்லாம் சுத்தமாக அப்படியே டோட்டலாக வேஸ்ட்டு அப்படிங்கும்போது ஒரு மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு வகையில் தமிழ் எடுத்தது, தமிழில் மார்க் போகுது, தமிழ் எடுத்தது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் தமிழில் புக்கில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை ஃபுல்லாக தான் அப்படியே தான் எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு என்னென்னமோ கொண்டு வந்திருக்காங்க. நம்ம புக்கில் படிக்கிறது தான் வந்து கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு மாதிரி இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு மாதிரி ஜீரணிச்சிக்கவே முடியலைங்க இந்த சிலபஸை பார்த்ததையும். ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கும்போது ஆனால் இங்கிலீஷ் வைஸுக்கு இங்கிலீஷ்க்கு தமிழை கம்பேர் பண்ணும்போது ஹெவி போர்ஷனாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண குரூப் 2 எழுதிட்டு வந்து அதுக்காக இவங்க இப்போ ஒர்க் பேர்டனை வந்து குறைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் வந்து இப்போ ஒரு ஓல்டு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு 2-3 வருஷம் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க தமிழை எந்த அளவுக்கு நல்லா இன்வால்வ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த 3 வருஷம் 4 வருஷம் போட்ட எஃபெக்ட்டு டோட்டலாக போச்சா, வேஸ்ட்டாக போச்சா? இப்போ வந்து பிகினர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ஓல்டு ஆஸ்பிரண்ட்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது தமிழை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம 2025 வந்து ஜாப் வாங்கணும், அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கும்போது இது வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணது அப்படிங்கிறது மிகப்பெரிய தடையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம தமிழுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப படிச்சு 2 வருஷம் படிக்கிறோம் அப்படிங்கும்போது தமிழை எப்படி படிச்சிருப்போம் பாருங்கள். இப்போ மற்ற தமிழே இல்லை அப்படிங்கும்போது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. இந்த நம்ம 100 ஜிகே ஒரு படித்தா போதும், இம்பார்ட்டன்ஸ் வந்து சிலபஸ் வைஸ் படித்தா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். இப்போ வந்து எப்படி இருக்குன்னா தமிழுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே சொல்ல வரல. கொஞ்சம் கம்மியான டேஸ்லேயே முடிச்சுக்கலாம். ஜிகேக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சிலபஸில். கண்டிப்பாக இந்த டைம் சிஏவை வந்து நம்ம வந்து ஒமிட் பண்ண முடியாத அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. இந்த கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி படிக்கிறது, எங்கே படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க. பர்சனலாக என்ன மாதிரி தமிழுக்கு அதிக எஃபெக்ட் போட்டவங்க வந்து பெரிய அதிர்ச்சியாக தாங்க இருக்குது. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.